கர்நாடகத்தின் தென் கோடியிலே பிறந்த என்னை ஆண்டவர் தம்முடைய மகா கிருபையினாலே ரட்சித்தது மாத்திரமல்ல, சென்னையிலே ஒரு கம்பெனியிலே நான் டூல் டிசைனராக வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவர் வட இந்தியாவுக்கு போ என்று சொன்னார். நான் ஆண்டவருக்கு மிகவும் அதிகமாக வேலை செய்தும் கொண்டிருந்தேன். கம்பெனி நேரம் போக கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரு நாளிலே அவருக்காக சிறு பிள்ளைகள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, வீடுகளிலே, சபைகளிலே ஆண்டவரை அறிவித்துக் கொண்டு வந்தபடினாலே, ஆண்டவரே என்னை விட்டுவிடும், எனக்கு பதிலாக 2 பேரை அனுப்பும், அவர்களை நான் தாங்குகிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். ஆண்டவரோ உன் பணத்தை கொண்டு குப்பையில் போடு, நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னார். ஆகையினாலே கிட்டத்தட்ட 20 மாதங்கள் போராட்டத்திற்கு பின்னதாக ஆண்டவர் என்னை தெளிவாக வட மாநிலங்களிலே பீகாரை மையமாக கொண்டு செயல்படும்படியாக என்னை அனுப்பி வைத்தார். நான் போகும்போது ஒரு வார்த்தை தானும் எனக்கு ஹிந்தி தெரியாது, ஒரு தெரியாது, ஒரு யார் என்னை தாங்குவார்கள் என்று தெரியாது, எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் என்னை அழைத்துக் கொண்டு சென்றார். 1972 வருடத்திலே கடந்த 38 வருடங்களாக ஆண்டவருடைய பணியை பீகாரை மையமாக கொண்டு 5 மாநிலங்களிலே செயல்படுவதற்கும், அதிகமாக பீகாரிலே செயலாற்றுவதற்கும், தொடர்ச்சியாக அண்டை நாடான நேபாளத்திலேயும் ஆண்டவருடைய பணியை செய்து அநேக 1000 ஆராதனை குழுக்களையும் சபைகளையும் உண்டாக்க தேவன் எனக்கு உதவி செய்ததற்காக நானும் என்னோடு கூட இருந்தவர்களும் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். கூடவே ஒரு காரியத்தை நான் சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய பணியை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் போது 5 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, நாங்கள் சுவிசேஷம் இதுவரை சொல்லாத இடங்களிலே, வேறு ஊழியங்கள் இல்லாத இடங்களிலே போய் ஆண்டவரை அறிவித்து ஆட்களை ஆண்டவருக்கு சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து சபைகளை நிறுவி வருகிறோம். பின்னதாக எங்களுடைய ஊழியத்தினுடைய பெரிய முக்கிய பகுதி 20 வகையான பயிற்சிகளை ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்களை ஆண்டவருக்குள் ஸ்திரப்படுவது மாத்திரமல்ல, அவர்களே அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவரை சொல்லுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் செய்து வருகிறோம். இதற்கு மேலாக பீகார் மிகவும் பின்தங்கிய மாநிலம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் போகும்போது 72ல 82% எழுத படிக்க தெரியாது. இன்றைக்கும் 68% எழுத படிக்க தெரியாது. ஆகையினாலே பள்ளிகளை உண்டாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதினாலே 120 பள்ளிக்கூடங்களை உண்டாக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்தார். அதோடு கூட நர்சிங் ஸ்கூலையும், ITIயையும், பிஎட் காலேஜையும், இன்னும் ஹையர் எஜுகேஷனுக்கான அனைத்தையும் செய்து வருவதற்கு தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு கிரியை செய்தார். அதோடு கூட நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். மெடிக்கல் அல்லது மருத்துவ வசதி இல்லாததினாலே அநேகருடைய மரணத்தை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். எங்களுடைய ஊழியக்காரர்களையும் சிலர் மருத்துவ உதவி கிடைக்காததினாலே மரித்து போனார்கள். ஆகையினாலே ஒரு 150 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையையும் கூடவே பலவிதமான மெடிக்கல் கேம்ப்ஸையும் நடத்த கர்த்தர் தொடர்ச்சியாக உதவி செய்துகிறார். இது இல்லாமல் பீகாரிலே ஒரு கணக்கெடுப்பிலே 3 லட்சம் பிள்ளைகள் போலியோவினாலே பாதிக்கப்பட்டவர்கள், 4 காலால் நடந்தவர்கள் 3 லட்சம். ஆகையினாலே அவர்களுக்கென்று அரசாங்கம் ஒன்றும் செய்யாத நிலையை பார்த்தபோது கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு போலியோ பிள்ளைகளுக்கான ஆதரவு கூடத்தையும் அநாதை இல்லத்தங்களையும் உண்டாக்க கர்த்தர் உதவி செய்ததினால் இன்றைக்கு 2000க்கும் அதிகமான பிள்ளைகள் எங்களுடைய பராமரிப்பிலே வளர்ந்து வருகிறார்கள், ஆண்டவரை அறிந்து வருகிறார்கள். இன்றைக்கு சிலர் நர்சஸாக, சிலர் டீச்சர்ஸாக, சிலர் போதகர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஒரு நிதி நிலைமையை குறித்து நான் ஒன்று சொல்வேன் என்றால் நலமாயிருக்கும். 38 ஆண்டுகளிலே நாங்கள் யாரிடத்திலும் எங்களுக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டதில்லை. எங்களுடைய மேகசினிலே பார்த்தால் ஒரு வரியும் எங்களுக்கு பண தேவையை நாங்கள் சொன்னதில்லை. ஆண்டவர் அனுப்பினபடியினாலே 38 வருஷம் என்னோடு கூட சேர்ந்து உழைக்கிற 2035 பேரையும்
இந்திய மக்களாலேயே தாங்கி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்துல ஒரு ரூபாயும் கடனும் வாங்கவில்லை. வாங்காமலே தேவனுடைய காரியத்தை பட்டினி கிடந்தாலும் சரி கடன் வாங்குவதில்லை என்று கடன் வாங்காமல் காரியங்களை ஆண்டவர் சாதிக்க உதவி செய்திருக்கிறார். ஒரு பணத்தை தூக்கி இன்னொன்று, தென்னகத்திலே சொல்வார்கள், தென் பகுதியில ஆட்டை தூக்கி குட்டியில, குட்டியை தூக்கி ஆட்டல, அந்த வேலைகள் எல்லாம் பண்ணாமல் ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு இந்த அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களை நீங்கள் நினைத்து ஜெபிக்க உங்களோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன்.